2006 டிசம்பர் 29 உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் நொய்டா சிட்டி பக்கத்தில் நிதாரின்னு ஒரு சின்ன கிராமம், அழகான கிராமம். ஆனால் அந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு யாருக்குமே தெரியாது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்கக்கூடிய விஷயம் இந்த இந்தியாவே உழுக்க போகுது அப்படின்னு. அந்த கிராமத்தில் ஒரு சாதாரண வீடு இருக்குது. அந்த வீட்டில் ஒரு ட்ரைனேஜ் இருக்குது. அந்த ட்ரைனேஜில் கிடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நாட்டே உழுக்கிருக்கு. அப்படி அந்த ட்ரைனேஜில் என்ன கிடந்துச்சு அப்படின்னா மனுஷங்களோட எலும்புக்கூடு. ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, பல மனிதர்களோட எலும்புக்கூடு அப்புறம் உடல் பாகங்கள் வந்து அந்த ட்ரைனேஜ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஒரு நொடியில இருந்தால் நிகாரி அப்படிங்கிறது இந்தியாவின் ஒரு கருப்பு பக்கமாகவே மாறி இருக்கு. நொய்டா சிட்டி வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம், நிதாரிங்க கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு பக்கம் பெரிய வீடு, ஒரு ரிச்சான பீப்புள்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் குடிசை, டெய்லி வேலைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு கிராமத்தில். ஸோ அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சந்தோஷம் பொங்கி இருந்துட்டு இருந்த காலம். ஏன்னா 2006 செல்போன்ஸ் அந்த மாதிரி அதிகமாக யூஸ் கிடையாது. அந்த டைமில் அங்கே உள்ள மக்கள் டெய்லி தினக்கூலி மட்டும் தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. டெய்லி வேலைக்கு போயிட்டு வராங்க. ஸோ அந்த வேலைக்கு போயிட்டு வர காசை வச்சு தான் அவங்க ஃபேமிலி வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்குன்னு பெருசாக சொத்து எதுவுமே கிடையாது. அவங்க சொத்தாக நினச்சது அவங்க குழந்தைங்கள மட்டும்தான். அந்த குழந்தைகள் காலையில் வந்து ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஈவினிங் ஆச்சுன்னா வெளியே தெருக்களில் வந்து விளையாடுவாங்க. ஏன்னா 2006 ஃபோன் அதிகமாக இல்லாத காலகட்டத்தில் அந்த டைமில் மக்கள் எல்லாமே வெளியே உட்காந்து பேசுறதா இருக்கட்டு. ஸோ குழந்தைங்க எல்லாமே வெளியே விளையாடுவாங்க. ஆப்வியஸ்லி வெளியே விளையாண்டுட்டு தான் இருப்பாங்க. அந்த டைமில் எல்லா கிராமம் மாதிரி அந்த ஊரும் நல்லாவே சந்தோஷமா இருந்துச்சு. அந்த மாதிரி டைமில் எல்லா குழந்தைங்களும் எல்லாரும் வீட்டுக்கும் போயிட்டு வந்துடலாம். ஏன்னா எல்லாருமே ஒன்று சொந்தக்காரங்க இருப்பாங்க, எல்லாமே தெரிஞ்சவங்க. ஏன்னா ஒரு சின்ன ஊர் அப்படிங்கும்போது அந்த ஊரில் வந்து எல்லாருமே பழக்கமானவங்க இருப்பாங்க. ஸோ அந்த காலத்தில் அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அப்போ யாருக்குமே தெரியாது இன்னும் கொஞ்ச நாள் அந்த ஊருக்கு ஒரு பேர் ஆபத்து வரப்போகுது அப்படின்னு. 2005 ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை காணாமல் போகுது. காணாமல் போனோடனே வேலைக்கு போயிட்டு வந்த பேரண்ட்ஸ் அப்புறம் டயர்ட்லேயுமே அப்படியே வந்து குழந்தைய தான் ஃபர்ஸ்ட் வந்து வீட்டில் தேடுவாங்க. ஸோ தேடின உடனே சாப்பாடு கொடுக்கலாம் அப்படி தேடும்போது குழந்தைய வந்து காணல. ஸோ காணல அப்படின்னு பதறின உடனே அக்கம் பக்கத்தில் வீட்டில் எல்லாம் விசாரிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு சின்ன குழந்தைங்க இருப்பாங்களா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கிறாங்க. ஸோ விசாரிக்கும் போது அங்கேயும் போகல. இப்படி எல்லா இடத்துலையுமே தேடி விசாரித்து பார்த்துட்டு ஸோ நைட்டு வர வெயிட் பண்ணுறாங்க. நைட்டும் கிடைக்கல. சரி காலையில் எப்படியே குழந்தை வந்துடும், ஸோ பக்கத்தில் எங்கேயாவது போயிருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட தூங்காமல் முழிச்சிக்கிட்டு இருந்த அந்த பேரண்ட்ஸுக்கு காலையில் போய் பார்க்குறாங்க. காலையிலையும் வரலை. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என் குழந்தைங்க வந்து கண்டுபிடிச்சி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. ஸோ அந்த போலீஸ் ஸ்டேஷன் போய் அங்கே உள்ள போலீஸ்கிட்ட வந்து கேஸ் கொடுக்குறாங்க. கேஸ் கொடுத்தோடனே போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. ஸோ எந்த விசாரணையில் எந்த ஒரு முன்னேற்றமும் தெரில. நாட்கள் ஆகுது. நாட்கள் 2 நாள் 3 நாள், அதுக்கப்புறம் வார கணக்காக போகுது. ஸோ ஒரு 2-3 வாரங்கள் தாண்டினதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு குழந்தை அதே ஊரில் காணல. ஸோ அதே ஊரில் காணலன்னா மறுபடியும் அதே மாதிரி பேரண்ட்ஸ் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி 1 இல்லை 2 இல்லை தொடர்ந்து குழந்தைங்க காணாமல் போய்கிட்டே இருக்குது. இது ஒரு பக்கம் போலீஸ்க்கு ஒரு தலைவலியாக இருக்குது. ஆனால் போலீஸால் வந்து கண்டுபிடிக்க முடியல. இங்கே பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து கதறாங்க குழந்தைங்க காணாமல். ஒரு காலத்தில் அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்த அந்த ஊர் இப்போ குழந்தைங்களை 6 மணிக்கு மேலே யாருமே வெளியே விடுறது கிடையாது. அப்படியே வெளியே போனாலும் குழந்தைங்களை கையில் பிடிச்சிட்டு போகிற அளவுக்கு பேரண்ட்ஸ் வந்து பயந்து தான் அந்த ஊரில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அடுத்த நிமிஷம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி அந்த ஊரோட சந்தோஷம் மொத்தமும் ஒரு கொஞ்ச நாள்லே காணாமல் போயிடுச்சு. இப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள மீடியாக்களோட கவனத்துக்கு வருது. ஸோ மீடியாக்கள் வந்து கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எப்போ நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி சமூக ஆர்வலர்களும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. எப்போ வந்து குழந்தைங்களை கண்டுபிடிப்பீங்க அப்படின்ட்டு அதிக ப்ரெஷர் போலீஸ் கொடுத்தனால ஸோ விசாரணை வந்து ரொம்பவே தீவிரப்படுத்தி தேடிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து குழந்தைங்க காணாமல் போனது அங்கே விசாரிக்கும் போது D5 அப்படிங்கிற வீட்டு பக்கத்தில் தான் நிறைய குழந்தைங்க காணாமல் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய வீடு. அந்த வீட்டு பக்கத்தில் தான் காணாமல் போகிறாங்க அப்படின்னோடனே ஸோ அந்த வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு போலீஸார் வந்து விசாரிக்கிறாங்க. ஸோ விசாரித்து பார்த்துட்டு அந்த வீட்டை எல்லாமே சோதனை பண்ணுறாங்க. சோதனை பண்ணிட்டு ஃபைனலாக வீட்டு பின்னாடி இருக்க ட்ரைனேஜை போய் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. அங்கே கிடைச்சது 1 இல்லை 2 இல்லை, பல மனுஷங்களோட எலும்புக்கூடு, அது மட்டும் இல்லாமல் சதஞ்ச நிலையில் கிடக்கிற உடல். ஸோ இது எல்லாமே போலீஸார் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்ச உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாமே கண்ணீர் கதறாங்க. கதறினதுக்கப்புறம் ஸோ அந்த இடத்துக்கு ஃபாரன்சிக் டீம் வராங்க. ஸோ ஃபாரன்சிக் டீம் வந்து அங்கே இருக்க எல்லாத்தையுமே வந்து சேகரிச்சிட்டு இருக்காங்க. மனித எலும்புக்கூடுகளாக இருக்கட்டும், ஸோ DNA டெஸ்ட் எல்லாத்தையுமே சேகரிச்சிட்டு இருக்காங்க. சேகரிச்சுட்டு அதுக்கடுத்து வழக்கு வந்து டேரெக்டாக வந்து CBIக்கு போகுது. மோனிந்தர் சிங் பந்தர் அப்படிங்கிற வீட்டு உரிமையாளரை வந்து போலீஸார் கைது பண்ணுறாங்க. சுரேந்தர் கோலி அப்படிங்கிற வீட்டு வேலைக்காரங்களையும் கைது பண்ணிட்டு ஸோ அவங்க வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கேஸ் வந்து டேரெக்டாக வந்து CBIக்கு போகுது. ஏன்னா நீங்கள் வந்து எதுக்காக இவ்வளோ நாள் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார்ட்ட வந்து தர மாதிரியே கேள்வி வந்துட்டு இருக்கு. ஊடகங்களாக இருக்கட்டும், சமூக ஆர்வலர் எல்லாருமே வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. ஸோ இதனால வந்து ப்ரெஷர் மூலம் வந்து CBIக்கு வந்து வழக்கு மாறி போகுது. பாலியல் துன்புறுத்தி தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு கைது பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் பண்ணாங்க. பாலியல் துன்புறுத்தி தான் கொலை நடந்திருக்கு. ஏன்னா ஒரே ஊர் யாருக்குமே சந்தேகம் வராமல் இத்தனை கொலைகள் எப்படி பண்ண முடியும்? ஸோ எல்லாருமே சொந்தக்காரங்க, எல்லாருமே பக்கத்து வீடு அப்படிங்கிறனால யாருக்குமே இந்த அளவுக்கு சந்தேகம் வரல. ஸோ அதனால வந்து கண்டுபிடிக்க இவ்வளோ தாமதமாக இருக்கு. ஒரே ஊர் அப்படிங்கிறனால யாருக்குமே இந்த ஊரில் எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்து இந்த கொலையை வந்து பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ இது வந்து
வந்து பாலியல் துன்புறுத்தி அதுக்கப்புறம் இந்த குழந்தைகளை வந்து கொலை செஞ்சிருக்கதா வந்து இந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நீதிமன்றத்துக்கு வழக்கு போனதுக்கப்புறம் இப்போ வந்து டோட்டலாக வந்து தலைகீழ மாறி இருக்கு. இந்த வழக்கு கிட்டத்தட்ட 17 வருஷமாக நடக்கு. ஏன்னா வேற வேற குழந்தைங்க வேற வேற கேஸ் கொடுத்ததுனால ஸோ எல்லாத்தையுமே விசாரிக்க வேண்டியது இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா விசாரிச்சு கிட்டத்தட்ட 17 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ 17 வருஷம் கழிச்சு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த நம்பியிருந்த குடும்பத்துக்கு ஸோ தீர்ப்பு வந்து என்ன கிடைச்சு அப்படின்னா, சரியான சாட்சிகள் ஆதாரங்கள் எதுவுமே இல்லாததுனால கோர்ட் வந்து அவங்கள வந்து விடுதலை பண்ணிடுறாங்க. விடுதலை பண்ணதுக்கப்புறம் இதுவுமே ரொம்ப ஒரு பேசும் பொருளாக மாறிச்சு. ஏன்னா 2006 அந்த டைமில் ரொம்பவே அதிகப்படியாக ஊடகங்கள் எல்லாத்துலேயும் இந்தியா முழுக்க பேசின ஒரு கேஸு. பட் இப்படி ஒரு நீதி வந்திருக்கும் போது அப்போ உண்மையாக என்னதான் நடந்துச்சு, எப்படி குழந்தைங்க இறந்தாங்க அப்படிங்கிறது யாருக்குமே இன்ன வரை தெரில, பேரண்ட்ஸுக்குமே தெரில. இப்படி என்னதான் நடந்திருக்கும் அன்னைக்கு, குழந்தைங்களுக்கு என்னதான் ஆச்சு, எதுக்காக அவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து யாருக்குமே இன்னும் தெரில. ஸோ சரியான ஆதாரங்கள் எதுவுமே இல்லாதனால கோர்ட் வந்து அவங்கள வந்து விடுதலை பண்ணிடுறாங்க. இதுல இருந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒருத்தங்களை கைது பண்ணுறது மட்டுமே தண்டனை கிடையாது. அதையும் தாண்டி கோர்ட்டுக்கு வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னா, முக்கியமான சாட்சியம் ஆதாரமாக இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து தண்டிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது தான் தெரிய வருது. இன்னுமே நிறைய பேருக்கு ஸோ இதில் என்னதான் ஆச்சு அப்படின்ட்டு சில பேருக்கு வந்து பதில் கிடைச்சிருக்கலாம், சில பேருக்கு பதில் கிடைக்காம இருக்கலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். பாய்.